பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? ஒவ்வொருவரும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்காக பிரத்யேகமாய் நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜ் சபையில தினந்தோறும் ஜெபித்தவர்கள் பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வரீங்க. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எனக்கு அந்த காரியங்களை தெரிவிக்கிறது மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களோட வேலை செய்கிறவர்கள், நீங்கள் ஒரு வேற திருச்சபைக்கு செல்வீர்கள் சொன்னால் அவர்களுக்கெல்லாம் இந்த எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ் என்கிறதானே இந்த செய்தியை அவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நீங்க உங்க போன்ல இருந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தருடைய சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் புறப்பட்டு போக வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை அவர்களை தொடுமானால் அந்த ஒரு வார்த்தையிலே ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நன்றாக கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நான் வாசித்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் முதல் அதிகாரத்துல 8வது வசனத்துல ஒரு அற்புதமான வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனம் சொல்றது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் எல்லாம் உங்க உள்ளத்தில் வரும்போது ஒரே பயமா இருக்குது இல்லையா? வேலை செய்ய பயமா இருக்குது, வீட்டுக்கு போக பயமா இருக்குது, அதே போல யாரை சந்தித்து பேசுவதற்கு என்னன்னு தெரியல, அதுக்கு பயமா இருக்குது. ஆபீஸ்ல பாஸோடு கூட பேச பயமா இருக்குது, கூட வேலை செய்ய பயமா இருக்குது. ஏதோ ஒரு பயம் உங்களை வாட்டி வதைக்கும். அந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். இது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாங்க, வேற யாரும் சொன்னது கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு நான் எவர்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க யாருக்கு பயந்துட்டு இருக்கீங்களோ, ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி ஆயிடும், ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது நடந்துடும் அப்படின்னு பயப்படுறீங்களா? இல்லைங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்ததுக்கு சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்படியே நீங்க பயந்து போறீங்க பார்த்தீங்களா? அந்த காரியங்களுக்கு தேவன் விடுதலையாக்கி உங்களை பாதுகாக்க உங்கள் பக்கத்துல இருக்கிறாரா? ஆகவே உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்க எதற்கு இங்க பயப்படணும்? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் அன்பு குடும்பத்தையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி, அன்பு பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவங்களை பயமுறுத்துவதான காரியங்கள், பயமுறுத்துவதான சம்பவங்கள், பயமுறுத்துவதான மனிதர்கள், ஆனால் அப்படிப்பட்டவைகளுக்கு தாவே உடைய பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து நீர் அவர்களோடு இருந்து அவளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஐயா, நன்மை எதிர்பார்த்து நடக்குமா நடக்காதா என்று சொல்லி பயத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் பயப்படுற காரியத்தை விலக்கி போட்டு அந்த காரியங்களை கர்த்தர் நன்மை செய்வதாக. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலை இருக்கலாம். ஆண்டவரே, என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வேதனையில் இருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் பயப்படுற காரியங்கள் எல்லாம் நீக்கி போடுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் துணை நின்று காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற காரியங்களை வாய்க்க செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஜெபித்திருக்கிறோம். பயப்படாதீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.